இன்னைக்கு நாங்களும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நானும் எங்க பாப்பாவும் எங்க போலாம் யோசிச்சுட்டு இருந்தா டக்குன்னு நாங்க பொன்னுத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். அப்புறம் கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே அங்க மலைலாம் அழகழகா இருந்துச்சு. எங்க அப்பா போட்டோ எடுக்கலன்னு சொன்னாரு, நாங்களும் போட்டோ எடுத்தோம். நம்ம கோயம்புத்தூர்ல மலைக்கு மேல பாறைகளான குகைக்குள்ள அருவிக்கு பக்கத்திலேயே வற்றாத சுனை நீருக்கு நடுவுல சுயமா உருவான ஒரு அம்மன் கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொன்னுத்தம்மன் கோவில். ஆமாங்க, அருகாமையிலே அருவியும் இருக்கு. இது நம்ம கோவை மாவட்டம் வரப்பளையங்கிற ஊர்ல பக்கத்திலே இருக்கிற மலைப்பகுதியில தான் இருக்கு. யாராவது விசிட் பண்ணிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இந்த கோயிலுக்கு 500 ஆண்டு கால வரலாறு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சஞ்சீவமலை அடிவாரத்தில் வேலப்ப நாயுடு என்பவர் குடியிருந்து வந்ததாகவும், அவரது வீட்டுக்கு ஒரு நாள் இரவில் கதவை தட்டிய சின்ன பொண்ணு, என் பெயர் பொன்னம்மா, இன்று ஒரு இரவு மட்டும் உங்க வீட்டுல தங்க அனுமதி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் அந்த பொண்ணுக்கு உணவு கொடுத்து தங்க அனுமதித்துள்ளார். ஆனா காலையில விடியறதுக்குள்ள அந்த பொண்ணு கிளம்பணும்னு சொன்னதாகவும் வேலப்ப நாயுடு அதை மறுத்ததாகவும் சொல்றாங்க. ஆனா அதை பின் அந்த பெண் கேட்காமல் மலையை நோக்கி நடந்து சென்றதாகவும், அதற்கு பின்னாடியே வேலப்ப நாயுடு அவர் குடும்பத்தாரும் பின் சென்று போய் பார்த்திருக்காங்க. குறிப்பிட்ட தொலைவு போனதும் அந்த பாறைக்கு பின்னாடி அந்த பெண் மறைந்து விட்டதாகவும், இவங்க போய் பார்த்தபோது யாரும் இல்லை, சுற்றியும் சுனை நீர், அதற்கு நடுவில் பார்த்தா சுயமாய் ஒரு அம்மன் உருவாகியுள்ளதை பார்க்கிறார்கள். இதன் பிறகுதான் தன் வீட்டிற்கு வந்தது அம்மன் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். சுனை நீரிலிருந்து வரும் நீரில் அம்மன் உருவானதால் பொன்னூற்று அம்மன் என்றும் காலப்போக்கில் பொன்னூத்து அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறது. அங்க தண்ணில இருந்துச்சு அந்த மலையில, பொன்னுத்தம்மன் மலையில. அப்பதான் பொன்னுத்தம்மன் கோயில்ல இருக்க எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரும்போது ஒரு மயில் நடந்துருந்துச்சு. அதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு